அம்மா உங்களுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன் பாருங்க. வாங்க வெஜிடபிள் பிரியாணி பார்க்கலாமா? வாங்க. இதை பாருங்க, 1 டீஸ்பூனு மல்லாட்டெண்ணெய் ஊற்றிருக்கிறேன், 1.5 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். இது காஞ்ச உடனே பட்டை லவங்கம் ஏலக்காய்லாம் வச்சுக்கோங்க. கறி மசாலா கேட்குற மாதிரி 4 வெங்காயம் வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுருங்க. அது 4 தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுருங்க. கொத்தமல்லியும் புதினாவும் வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுருங்க. ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன். போதே 1 டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா வச்சுருக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூனு கார மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். நான் மசாலாலாம் ரொம்ப சேர்க்க மாட்டேன். வதக்கும் போதே உப்பு போட்டுக்குங்க. இது மாதிரி வதங்கின்னு இருக்கும்போதே 1 டீஸ்பூனு தயிர் ஊற்றுறேன் பாருங்கள். ஒரு 2 டீஸ்பூன் கூட ஊற்றிக்கணும். வெஜிடேரியன் காய்கறிங்க என்ன அரிஞ்சு வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு பீன்ஸு, கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் வந்து சவு வெட்டி வச்சுருக்கிறேன், ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்துச்சு, உங்கள்கிட்ட வேணும்னா மீன் மேக்கரு பச்சை பட்டாணிலாம் போட்டுக்குங்க. இந்த பாருங்கள், நல்லா இந்த வதங்கிறது தான் முக்கியம். இதை பாருங்கள், பேஸ்ட்டு மாதிரி வதங்கணும். இதுதான் பிரியாணி வாசனையே வரும். இந்த பாருங்கள், இந்த காய்கறிங்கெலாம் போட்டுக்கணும். வேணுமே வெட்டிக்குங்க, ரொம்ப வதக்கக்கூடாது. ஒரு 2 வதக்கிட்டு நான் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பாசிமதி அரிசி ஊற வச்சுருக்கிறேன். இதை போடுறேன் பாருங்கள். இதால் வந்து 4 போட்டிருக்கிறேன், 5 பேர் சாப்பிட்லாம். 1க்கு 1.5 தண்ணி வதக்கிட்டு தண்ணியை ஊற்றிக்குங்க. மிளகாத்தூள்லாம் ரொம்ப போடாதீங்க, ஏன்னா மிளகா போட்டிருக்கிறோம், அதனால் மிளகாத்தூள் எதுவும் காரம்லாம் ரொம்பலாம் போடக்கூடாது. கொதி வரும்போது உப்பு பதம் பார்த்துக்குங்க. பதம் பார்த்து இதை மூடிக்குங்க. மூடி ஒரு விசில் வந்து ஒரு 10 நிமிஷம் தீயை கம்மியாக்கி அதுக்கப்புறம் நிறுத்திடுங்க. அதுங்காட்டி பக்கத்து அடுப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை பாருங்கள், கொஞ்சோண்டு நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நெய் இதை பாருங்கள், 2 வெங்காயம், கொஞ்சோண்டு புதினா வச்சுருக்கிறேன், ஒரு 6-7 முந்திரி பருப்பு வச்சு வச்சுருக்கிறேன். இதை பாருங்கள், என்கிட்ட கொடை மிளகாய் இருந்தது, நான் போடுறேன், உங்கள்கிட்ட இல்லைன்னா விட்டுடுங்க. இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த நெய்யில் நான் வறுத்து எடுத்துக்குவேன். எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி செவுந்து வரும்போது எடுத்துடுங்க. குக்கர் திறந்துருங்க. திறந்துட்டு நான் நெய்யில் வதக்கி வச்சுருந்தேன் தெரியுங்களா, அதை வந்து போட்டுக்குங்க. நெய் ஊற்றுக்குங்க, இந்த இப்படி கிளறிக்குங்க. அதை பாருங்கள், இதுக்கு வந்து தயிர் வெங்காயங்க. இப்போ பாருங்கள், வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாய்.